ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம அதிகப்படியாக கண்டென்ட் போட்டிருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளஸ் சப்ஸ்கிரைபரோட டவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்குமே கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு இனிமேல் டவுட் எதாவது இருக்குது இப்போ இருக்கிற பட்சத்தில் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல விதமான கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சில டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் எதெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ அந்த கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் எனக்கும் கண்டென்ட் நானும் கிரியேட் பண்ணணும், சரிங்களா. ஸோ அதனால தான் இப்போ மேக்ஸிமம் சேல்ஸ் வீடியோ வந்துட்டுருக்கும் அதிகப்படியாக. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு நம்ம ப்ரமோஷன் ஆனதுனால நமக்கு இனிமேல் அதிகப்படியான சேல்ஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. நான் சில சப்ஸ்கிரைபர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க, பிரதர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேல்ஸ் வீடியோ அதிகமாக போடுறீங்க, கண்டென்ட் வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய பர்சன் முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் பாருங்கள், முடிஞ்ச வரைக்குமே கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம், சரிங்களா. ஸோ நமக்கும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ நமக்கும் ஐடியாஸ் வரணும் இல்லையா. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸில் தான் கண்டென்ட் நான் க்ரியேட் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அக்சசரிஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன், மீதி கொஞ்சம் பயோமீடியாஸ் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேனிஸ்டில் நிறைய இடம் பிடிக்காது இல்லையா. ஸோ நீங்கள் பெரிய பெரிய மீடியாஸ் லாவாராக்ஸு நெனட்டோரோலாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் உங்களுக்கு சீக்கிரமாக பிடிச்சிக்கும். அப்போ உங்களுக்கு குவான்டிட்டி அதிகம் பிடிக்கணும், ப்ளஸ் எஃபிஷியண்டான ஒரு மீடியா இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு நம்ம இந்த மாதிரி சாதாரண பேக்கில் பேக் பண்ணுறதுனால இது எஃபிஷியன்ட் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஏன்னா ஒரு பிராண்டடான ஒரு பாக்ஸில் போட்டு இதே ஐட்டம்ஸ் தான் அதுலேயும் உள்ளே இருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே சில பேர் ஸோ நார்மலான கவர் இருக்கனால அதனுடைய குவாலிட்டி கம்மி நினச்சிக்கிறாங்க. ஸோ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு தெரியும் ஒவ்வொரு மீடியாஸ் எவ்வளோ குவாலிட்டியை நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. குவாலிட்டி வைஸ் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ பாக்ஸ் போடுறதா வந்தால் ஸோ நானுமே ஒரு பாக்ஸ் அழகாக போட்டு விற்க முடியும். ஸோ அதனால் குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே சேம் தான், சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு கேனிஸ்ட்டுக்கு சின்ன சின்ன கேனிஸ்ட் வச்சிங்கன்னா இது நீங்கள் 1 kg 2 kg கூட ஈஸியாக லோட் பண்ண முடியும். ஏன்னா சைஸ் வைஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு அதிகப்படியான இது குவான்டிட்டி பிடிக்கும். எஃபிஷியன்ட் மீடியா சூப்பராக இருக்கும் கேனிஸ்ட்டு கூட. ஸோ சம்புக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர் யூஸ் பண்ணுவீங்க, அதில் கொஞ்சம் ஸ்பாஞ்சு ப்ளஸ் மீடியாஸ் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் இந்த மீடியாஸ் சூப்பராக சூட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 kgs எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு மூட்டையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்து ஒரு 50 kgs. அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் எல்லோ பால் ஒரு 40 kgs எடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஒரு 40 kgs போட்டிருக்கோம். ஸோ செராமிக் ஒயிட் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குவான்டிட்டி எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 200 கிலோ கேட்டால் கூட அதனால் உடனே அனுப்ப முடியும், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 50 kgs மட்டும் நம்ம ஸ்டாக் எடுத்துருக்கோம். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் ரெட். ஸோ செராமிக் ரெட்டோட குவாலிட்டி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 kgs இதில் போட்டிருக்கோம் நம்மள. அடுத்து பார்த்தீங்கன்னா நெனட்டோ ரோல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோவில் எல்லாமே எடுத்து வைக்க முடியல கொஞ்சம், ஏன்னா கீழேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் 3 பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதனுடைய குவாலிட்டி பாருங்கள். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்கள ஒரு இமேஜ், ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் மாறாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோல் வரும். ஏன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்கக்கூடிய குவாலிட்டி கையில் சில டைம் வராது இல்லையா. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ குவாலிட்டி வைஸ் பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய அதே குவாலிட்டி 6 inch லென்த்து, 1.5 inches உங்களுக்கு திக்னஸ், சரிங்களா. குவாலிட்டி வைஸ் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். இதில் 2 கலர் வருது, ஒன்று ப்ரௌனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ, சரிங்களா. இதில் உங்களுக்கு 2 கலர் வருது. இம்போர்ட்டட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 3 பாக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒரு பாக்ஸுக்கு 154 பீசஸ், 3 பாக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம்.
இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சாக்ஸு. ஸோ ஃபில்டர் சாக்ஸ் வந்து இப்போ நீங்கள் நிறைய மைக்ரன்ஸில் வந்து நீங்கள் ஃபில்டர் சாக்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மெரின் செட்டப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் சம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் சாக்ஸ் வரும். இது வந்து அந்த மாதிரி மைக்ரன்ஸில் வந்து அடங்காத ஒரு ஃபில்டர் சாக்ஸு. ஸோ இதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா நெட் பவுச் மாதிரி தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சாக்ஸு. ஸோ இந்தளவு பார்த்தீங்கன்னா உள் ஸ்பஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாஃப்டான கிளாத் இது. ஸோ ஃபைன் டஸ்ட்லாம் வந்து சூப்பராக உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைன் டஸ்ட் வந்து வெளியவே விடாது. அதாவது குட்டி குட்டியாக நுண்துகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த பக்கம் வெளியவே விடாது. ஸோ உங்களுக்கு அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ பியூராக இருக்கக்கூடிய ஃபில்டர் சாக்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ரன்னிங் ஆச்சுன்னா, ஸோ இப்படி பாருங்கள் இவ்வளோ அழுக்காகும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஃபில்டர் சாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ வேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபில்டர் சாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் முழுகிற மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஃபில்டர் சாக்ஸ் கொஞ்சம் ஹைட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைக்ளூட் ஆகாமல் இருக்கும். அப்படியே டைக்ளூட் ஆனாலுமே இவ்வளோ ஸ்பாஞ்சஸ் இருக்குது பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃபில்டர் சாக்ஸ் வந்து இன்னும் ஊற விடாமல் நீங்கள் வந்து ஹைட்டை தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை. ஆக்சுவலாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காம்பேக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா ஃபில்டர் சாக்ஸ் நல்லா தூக்கி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக அரெஸ்ட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர், அதாவது சம்பு நான் செட் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் வந்து ஃபில்டர் சாக்ஸ் சூப்பராக இருக்குது, ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே 2-3 பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து அதிகப்படியாக போயிட்டு இருந்ததுனால வந்து இதில் ஒரு 30 ஃபில்டர் சாக்ஸை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் நார்மலாக நம்ம வந்து ஆன்லைனில் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் ஃபில்டர் சாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து ரேட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, அஃபோர்டபுளான ரேட்டு தான். அதே மாதிரி இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, பிரதர் இது வந்து எத்தனை வாட்டி வந்து புளிஞ்சு யூஸ் பண்ண முடியும்னு கேட்டார். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 வாட்டி வந்து நான் வந்து ஃபுல்லாக புளிஞ்சு யூஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து எந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியோ ஒரு மாதிரியோ வந்து வரதில்லை, எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எத்தனை டைம்ஸ் யூஸ் பண்ணால் தாங்குதுன்னு சொல்லிட்டு. இதில் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போடுறேன், சரிங்களா. இதில் ஒரு 30 ஃபில்டர் சாக்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து வந்து நம்மளுடைய ரெகுலரான பிராண்ட் பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்ச், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்பாஞ்ச் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா K1 மீடியா. ஸோ K1 மீடியா வந்து நம்ம வந்து அதிகப்படி எடுக்கிறது இல்லை, ஆர்டர் பேஸில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார், ஒரு சின்னதாக ஒரு இன்டர்னல் சம்பில் வந்து போடுற மாதிரி எனக்கு சைக்கிளிங் பண்ண மாதிரி வேணும்னு கேட்டிருந்தார். ஒரு 1/2 kg கேட்டிருந்தாரு. நம்ம ஒரு 1 kg எடுத்திருக்கோம். மீதி நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு 2 kg ஸ்டாக் இருக்குது, தேவைப்படுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளைட் பேஸ்ட், கேஸ்கெட் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டாப் ஃபில்டர் பாக்ஸுக்கு வந்து மேலே பிரேசிங் கிளாஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்குமே யூஸ் ஆகும். ஒரு எமர்ஜென்சி ஒரு டேங்க் வந்து இல்லை எங்கேயா லீக் ஆகுது பிடிக்கினா தண்ணி இறக்கிட்டு நீங்கள் சிலிக்கான் கண்ணெல்லாம் வந்து தொலைவங்காட்டியுமே போதும் ஆயிரும் இல்லையா, அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ட்ரிபிளைட் பேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இது வந்து நீங்கள் நார்மல் சிலிக்கான் போகிறத விட இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மி தான், சரிங்க. ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம், அதே நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் நார்மல் சிலிக்கான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து நல்லா க்யூரிங் ஆகும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் உங்களுக்கு வந்து 7 to 8 ஹவர்ஸ் ஆனால் தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்யூரிங் ஆகும். அப்படியே இங்கே க்யூரிங் ஆனாலுமே வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்து குரூட் டாய்ஸ். ஸோ குரூட் டாய்ஸ் வந்து நமக்கு அதிகப்படியாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா 3 பீஸ் தான் இருக்குது. நான் 10 பீஸ் கேட்டிருந்தோம், 3 பீஸ் தான் இருக்குது. காரணம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய டேங்குக்கு வச்சு மேலே வந்து ஆக்ஷன் கொடுக்குறாங்க, ஏர் போகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுனால உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும், சரிங்களா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாய்ஸ் அதிகப்படியாக போயிட்டு இருந்துச்சு. இதில் ஒரு 3 பீஸ் தான் இருந்திருக்கு, நம்ம 10 பீஸ் கேட்டிருந்தோம், 3 பீஸ் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர், சரிங்களா. இந்த நிறையா எனக்கு லேடிஸ் சப்ஸ்கிரைபர்லாம் ஆட் ஆகிட்டாங்க, இந்த குட்டி கஸ்டமர்லாம் ஆட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி அடிக்கடி கேட்டு இருக்கனால இதில் ஒரு 3 பேக்கெட் போட்டிருக்கோம். RS730 பவர் ஹெட்டு. ஸோ இந்த பவர் ஹெட்டு பார்த்தீங்கன்னா 25 வாட் பவர் ஹெட்டு. ஸோ இது வந்து எந்த மாதிரியான டேங்க் யூஸ் பண்ணலாம்னா ஒரு 2 feet × 1 × 1 இருக்கு இல்லையா, அந்த டேங்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 2க்கு 2.5க்கு அந்த மாதிரி டேங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதனுடைய எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டேங்கு ஒரு வால்யூம் மட்டும் தான் சூட் ஆகும். நீங்கள் கம்மி சைஸ் யூஸ் பண்ணலாம்னா இதுக்கு கம்மி இருக்குது, 720 இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இதில் ஒரு 3 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன்.
ஆக்டிவேட்டட் கார்பனில் வந்து ஒரு 3 kgs எடுத்திருக்கோம். நம்ம கையில் ஆல்ரெடி ஒரு 5 kgs ஸ்டாக் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைமில் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 3 kgs நம்ம வந்து எடுத்துருக்கோம். இது வந்து பவுச்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த பவுச்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த பவுச்சில் வந்துடும் 1/2 kg பவுச். இதில் ஒரு 3 kgs வந்து எடுத்துருக்கோம். இது ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் 50 வாட் ஹீட்ரு சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பிரதர் இம்போர்ட்டடான ஒரு ஹீட்டரை வந்து எனக்கு அனுப்புன்னு சொல்கிறீங்க. இம்போர்ட்டடான ஹீட்டர் வந்து ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஹீட்டர் ப்ராப்ளம் தான். இது வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாகும். அதே ஸ்டெயின்லெஸ் ஹீட்ரு நிறைய இருக்குது. காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அந்த ஹீட்டரோட காஸ்ட் இது வந்து 2-3 வாங்கலாம். ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிற எலக்ட்ரிக்கல் ஐட்டம் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா நோ கேரண்டி நோ வாரண்டி இல்லையா. ஸோ கம்மி காஸ்ட்லேயே எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என் டேங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹீட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் வந்து வந்தது கிடையாது. ஹீட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹீட் ஆகிட்டு இருக்கு. அந்தந்த டேங்க் சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஹீட்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஏர்ஸ்டோன். ஸோ நம்ம நார்மலான ஏர்ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஏர்ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். காரணம் வந்து நம்ம நார்மலான ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோன் ஏர்ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உப்பு கரெலாம் வந்து அடைச்சிக்கும். ஸோ அடைச்சிக்கிச்சுன்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ண முடியாது. அடுத்து நீங்கள் வேறு ஒரு ஏர்ஸ்டோன் தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் ஏர்ஸ்டோன் வந்து போகிறதுனால என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா, ஸோ நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தனி கண்ட்ரோலெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. இதுலேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் உப்பு கரை அடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கலட்டி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது இம்போர்ட்டட் ஏர்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேக்கெட் வந்து போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் டஸ்ட்டு ஃபில்டர் பேட் சரிங்களா. ஸோ இது ஏன் ஃபைன் டஸ்ட் ஃபில்டர் பேடு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து அமேசிங்காக இருக்கனால நிறைய பேர் நம்மகிட்ட வந்து நம்ம இந்த வீடியோ போட்டதும் சூப்பராக வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய குவாலிட்டி வைஸ் வந்து பிரமாதமாக இருக்குது. சைஸ் வைஸுமே பிரமாதமாக இருக்குது. இது வந்து இந்த பைஸுக்கு வந்து இது ஒர்த்து தான் சரிங்களா. ஸோ இதனுடைய குவாலிட்டி வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து சம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய, இது வந்து டாப் ஃபில்டருக்கு நீங்கள் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேணாம். இது வந்து சம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் சரிங்களா. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒயிட் ஸ்பாஞ்ச் ஒன்று வந்துடும். ஸோ தைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைன் டஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதனோட கிரிப்பரு சரிங்களா. இது கிரிப்பர் எதுக்குன்னா ஒயிட் ஸ்பாஞ்ச் வந்து ஒல்டு போகாமல் வந்து பார்த்துக்கிறதுக்காக. அது நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் கூட சம்பளம் போட்டு யூஸ் பண்ணால் கூட திரியாக பிரிஞ்சு வர மாட்டேங்குது சரிங்களா. குவாலிட்டி வைஸ் அமேசிங்காக இருக்கனால நமக்கு இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் இருந்துட்டு இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய கடைகள்லேயே வந்து இது வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இது எனக்கே வந்து 2 பீஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது தேவைப்படுறவங்க கூட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்ச் தான். ஸோ 20 பீசஸ் போட்டிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே நான் வந்து ப்ராப்பராக ஓரளவுக்கு வந்து அட்டன் பண்ணிடுவேன். ஏதாவது டிராஃபிக்கில் இருக்கேன் வண்டியில் இருக்கேன்னா மட்டும் தான் வந்து கால் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போகும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டக்குன்னு உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடும். அதனால் உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைப்பட்டால் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டுருக்குறோம். பயோமீடியாஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து என்கிட்ட வாங்கின பர்சன் எல்லாருக்குமே தெரியும். குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் வைஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்போ வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு தேவையான பொருளுக்கு தேவைன்னா தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.